ஓதுகிறார்கள். இது சரியா? சப்தமில்லாமல் வாயு அசைவுடன் தான் ஓத வேண்டுமா அல்லது மனதுக்குள் ஓதலாமா? அதுபோல் தனியாக தொழும்போது சத்தமிட்டு ஓத தேவையில்லை, சத்தமிட்டு ஓதுவதே பின்னால் இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் என்று ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூறினீர்கள். லுகர் மற்றும் அசர் தொழுகையில் இமாம் மெதுவாகத்தானே ஓதுகிறார், மக்களுக்கு கேட்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்றால் இந்த வக்துகளிலும் சத்தமிட்டு ஓத வேண்டுமா? விளக்கம் அளிக்கும்னு கேட்குறார். இப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ தொழுகையில் ஓதுறோம்ல, சத்தம் போட்டு ஓதுறதுல பஞ்சாயத்து வராது, சத்தம் போட்டு தான் ஓதிடுவோமே. சுபுகில் எப்படி ஓதணும்னு கேட்டால் சத்தம் போட்டு ஓதணும்ட்டு போயிடும். லொஹரில் எப்படி ஓதணும்னு கேட்டால் சத்தம் போட்டு ஓதுறது இல்லையில. அப்போ சத்தம் போட்டு ஓதலைங்கும்போது அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதாவது வாயை அசைத்து ஓதுறது ஒரு வகை. 3 வகையாக ஒரு விஷயத்தை ஓதலாம். எப்படி ஓதலாம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் ஓதுறது உங்களுக்கு விளங்குற மாதிரி, இது ஒரு ஓதுதல். இன்னொரு ஓதுதல் என்ன, நான் ஓதுறது எனக்கு மட்டும்தான் வழங்கும், உங்களுக்குலாம் வழங்காது. ஆனால் எனக்கு என்ன செய்யும், நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓதுறேன்னு நினச்சி ஓதுறேன்ல, இது எனக்கு தான் வழங்குமே தவிர யாருக்கு வழங்காது. எனக்கு தான் விளங்கும்னு கூட சொல்ல இல்லாது, எனக்கு புரியும், நான் அதை ஓதுகிறேன் என்று எனக்கு தெரியும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், வாயை முடிக்கிற சும்மா அந்த மனசில் ஓட விடுறது, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறாராம், இப்படி செய்கிறது. இந்த 3 வகையாக ஒருவர் ஓத முடியும். இதில் நம்ம இந்த சத்தமிடாமல் ஓதுற ரக்காத்து இருக்குல்ல, இப்போ லுஹர் அசரு அல்லது ஈஷாவுடைய பிந்தின 2 ரக்காத்து, மகரிபுடைய 3வது ரக்காத்து, இதில் எல்லாம் நம்ம சத்தம் போட்டு ஓத மாட்டோம். அந்த மாதிரி ரக்காத்துகளை செஞ்சோம்னா அதில் சத்தம் போடுதல் இல்லைங்கிறது முடிவான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த ஓதுறதை வாயை அசைத்து ஓதுவதா அல்லது நம்ம வாயை மூடிக்கிட்டு கற்பனையில் ஓதுவதா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மனசால நினைக்கிறது அப்படி ஓதுவதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு புகாரியில் 746வது ஹதீஸில் அதுக்கு நமக்கு விடை இருக்கிறது. என்ன விடை இருக்குன்னு கேட்டால், ஹப்பாப்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபிட்ட ஒரு தாபி அபு மாமருங்கிற ஒரு தாபி கேட்குறாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரூ ஃபில் லுஹரி வல் அஸ்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அசர் தொழுகையில் ஏதாவது ஓதுவாங்களா? ஏன்னா சத்தமிடாத ரக்காத்து இருக்குல்ல, அதனால் அவர் கேட்குறாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரூ ஃபில் லுஹரி வல் அஸ்ரி, லுஹர் அசரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்களான்னு கேட்குறாரு. அப்போ ஹப்பாப் சொல்கிறாங்க, ஆமாம் ஓதுவாங்க அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறார். சத்தம் போட்டுருவதுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லுஹர் அசரில் சத்தம் போடுறது இல்லை, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, பிம குன்தும் தாரிஃபோன தாக்க, அதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அவங்க ஓதுனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டவன் ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த ஹப்பாப் சொல்கிறாரு, எழுத்து ராபி லிஹியத்திஹி லிஹியத்தைஹி லிஹியத்திஹி லஹியத்திஹி பல மாதிரி அறிவு போகிறது, அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்கள் வழங்கி கொள்வோம். ஓதுனா வாயை மூடி திறந்தா தாடி ஆடும்ல, பின்னாடி இருந்து பார்க்குற ஆளுக்கு அந்த தாடி அசையும், அசைகிறத வச்சு என்ன விளங்கிடுவாங்கன்னா ஓதுறாங்கன்னு விளங்கிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக ஓதக்கூடிய ரக்காத்துகளில் வாய் அசைக்காம மனசால் கற்பனையில் ஓதவில்லை, வாய் அசைத்துப்பது பிறருக்கு தெரியும் அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓதிருக்கிறாங்க. ஓதுகிற சத்தம் தான் கேட்காத தவிர ஓதுறாங்கன்னு தெரியும். அப்போ இன்னொருத்தர் பார்த்தா ஓதுறீங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும். அடிப்படை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் லுஹரில் தக்பீர் கட்டிங்களா, சும்மா அப்படி நின்று இருக்கக்கூடாது. ஒருத்தர் உங்களை பார்த்தாருன்னா என்ன செய்யணும், ஓதிட்டு இருக்கிறாருன்னு தெரியணும். எப்போ அது தெரியும், வாயவா அசைச்சா தான் தெரியும். அப்படி அசைச்சு தான் ஓத வேண்டும் என்று புகாரில் 746வது ஹதீஸில் இருக்கிறது.